மெயினாக ஒரே ஒரு விஷயம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி அப்படிங்கிறது குருவனுடைய காலம். அந்த குரு நமக்கு வழிகாட்டியாக இருக்கார். நம்ம வீட்டை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். ஒரு 3-4 மாதம் கழிச்சு அப்படியே இல்லை, முதல் 4 மாதங்களை மிதுனத்தில் இருக்கிறவங்க நம்முடைய 12ஆம் வீட்டை பார்க்குறார். குரு 5ஆம் வீட்டிற்கு குரு வருதல் ஏற்றம். அதுவும் கடகராசியில் உச்சத்துக்கு குரு வருதல் அடுத்த ஏற்றம். சார் 7 நாட்டு சனி இருந்து ஆட்டி படைக்கிறதே சார், என்ன பண்ணுறது? கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் சொல்கிறது கேளுங்க. அற்புதமாக இருக்குது அந்த வருஷம். கொஞ்சம் புழிஞ்சு எடுத்துருவான். நான் இல்லைன்னு சொல்லல, பிரச்சனைகள் இருக்குது. யாருக்கு பிரச்சனை இல்லை? அக்கம் பக்கத்து வீட்டில் பாருங்கள், எல்லோரும் வெளியில் தான் பூச்சி ஆஹா ஓஹன்னு, உள்ளுக்குள்ளே அப்படியே பிரச்சனை தான். ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை நமக்கும் இருக்குது. சரி, 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு, அந்த குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி, நம்ம வீட்டில் சனி உட்காந்துருக்காங்க, அதனால் 7 நாட்டு சனி. 12இல் இருக்கக்கூடிய ராகு 12இல் இருக்கிறது அப்படிங்கிறது, 6ஆம் வீட்டில் கேது, 12இல் ராகு அப்படிங்கிறது ஒரு ஏற்றம் தரக்கூடியது. இதற்கும் மேலே இந்த வருடம் 2026 என்று சூரியனுடைய வருடம் 1. அந்த சூரியன் நமக்கு 6ஆம் வீட்டுக்குடையவன். சூரியன் நமக்கு ஏற்றம் தரக்கூடிய இடத்துல இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அற்புதமாக இருக்கும் இந்த வருடமே. இதனாலெல்லாம் இந்த வருடம் அதுவும் நமக்கு வரக்கூடியது என்ன? புதன், கேது, சுக்கிர, சூரிய தசைகள் தான் வரும் நமக்கு.